3,00,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எதுவும் இல்லை, ஒளி இல்லை, வடிவம் இல்லை, காற்று இல்லை, வெறும் இருள் மட்டுமே. ஆனால் அந்த இருள் நடுவில் ஒரு மாபெரும் சக்தி இருந்தது. அதுதான் பரபிரம்மம், எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம். அந்த பரபிரம்மத்தில் இருந்து ஒரு சக்தி தோன்றியது. அதுதான் மகாவிஷ்ணு. விஷ்ணு பாலகடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது துயில் கொண்டிருந்தார். அவரது நாபியில் இருந்து மெதுவாக ஒரு தாமரை மலர் மலர்ந்தது. அந்த தாமரை மலரின் நடுவில் 4 தலைகள் கொண்ட பிரம்மா தோன்றினார். பிரம்மா விழித்தபோது எதுவும் இல்லை. அவர் தியானம் செய்தார். அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. பிரம்மா, உன் கடமை இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும். பிரம்மா தனது சக்தியால் உலகத்தை உருவாக்கத் தொடங்கினார். முதலில் 5 அடிப்படை மூலப்பொருட்கள் தோன்றின. 1. ஆகாயம், எல்லாவற்றிற்கும் அடிப்படை எண்டு. காற்று இயக்கம் கொடுக்கும் சக்தி. நெருப்பு ஒளி மற்றும் வெப்பம் 4. நீர் வாழ்க்கைக்கு தேவையான மூலப்பொருள். 5 பூமி உயிர்கள் வாழும் இடம். இந்த 5 மூலப்பொருட்களால் உலகம் தோன்றியது. உலகம் உருவாகியது. ஆனால் அது வெறுமையாக இருந்தது. பிரம்மா அதில் உயிர்களை கொண்டுவர விரும்பினார். 1 தேவர்கள், ஒளிமயமான சக்திகள். 2 அரக்கர்கள், இருட்டின் சக்திகள். 3 மனிதர்கள், தேர்வு செய்யப்படும் உயிரின். பிரம்மா உருவாக்கிய உலகம் 4 யுகங்களாக பிரிந்தது. 1 கிருதயுகம், முழு தர்மம். மனிதர்கள் நேர்மையாக வாழ்ந்தனர். 2 திரேதாயுகம், தர்மம் குறைந்தது, ஆசைகள் அதிகரித்தது. 3 துவாபரயுகம், வஞ்சகம், சண்டைகள் அதிகரித்தது. 4 கலியுகம், தர்மம் 20 மட்டுமே உள்ளது. மோசடி, ஏமாற்றம், சண்டை அதிகரிக்கிறது. இந்த கலியுகத்தின் முடிவில் உலகம் அழிந்து மறுபடியும் தோன்றும்.